திருவன்னியர்ஸ் இங்க தொகுதி கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுறது, சொந்த சின்னத்தில் போட்டியிடுவது அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள் அல்லது அதை அப்படியே வெளிப்படையா சொன்னா அந்த நெகோசியேஷன்ஸ் தான் இன்னமும் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இழுபறிக்கு காரணமா ரெண்டு கூட்டணியிலுமே? முதல்ல அண்ணன் ஜவஹர் அலி உள்ளிட்ட எல்லோருக்குமே ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரம்ஜான் கொண்டாடுவது அப்படிங்கிறது எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லை. வட மாநிலங்களில் செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த முறை கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் கிறிஸ்மஸே கொண்டாட முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பல் எப்படி தாக்குதல் நடத்தினாங்க. அதுபோல் எங்களுக்கும் அதுக்கான அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறத அங்கே உலமா ஜமாத்து அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொடுத்த அறிக்கை, அதாவது தொண்டர்களுக்கு அவர் எழுதின கடிதத்தில் 1971 அதாவது அண்ணா மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய முன்முயற்சியில் அவருடைய தலைமையில் எப்படி மகத்தான வெற்றி பெற்றோமோ அதுபோல் 2026 இந்த தேர்தலில் வெற்றி வருவோம் என்று அவர் அந்த அறிக்கை கொடுத்து, அறிக்கைங்கிறது கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய உத்வேகத்தை நிறைய திட்டங்களோடு, செயல் திட்டங்களோடு எப்படியெல்லாம் நான் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படிங்கிற போட்டியை எந்த ஃபீல்டில் சொல்கிறாருன்னா, எப்படி போய் டெல்லியில் போய் தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் போய் அங்கே போய் நின்று சீட்டுகளை பேசுகிறது. இன்றைக்கி நேற்றைக்கு அவர் போனார், இன்றைக்கி டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் இன்றைக்கி பயணிக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னது என்னென்னா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டி அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தே நீ தமிழ்நாட்டு தான் தலைமை, முதலமைச்சர் தான், இவர் எதிர்கட்சி தலைவர் தான் தலைமை, எடப்பாடி தான் தலைமைன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பேசியிருக்கணும், அதுதான் கொண்டு போயிருக்கணும். ஆனால் இவங்க எல்லாருமே டெல்லிக்கு போய் பேசுகிறது மூலமாக ஒன்று நிறுவி இருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இல்லை சார், உள்துறை அமைச்சர் ரொம்ப பல்வேறு விவகாரங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அவரோட ஒரு ஆலோசனை நடத்தணும், ஒரு பரஸ்பரம் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். கூட்டணியை ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக உருவாக்குறது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து அதை பார்க்குறோம். அதை நாங்கள் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க. இல்ல, பொதுவெளியில எங்கேயாவது யாராவது பிரச்சனைன்னு பேசியிருக்காங்களா? திமுக கூட்டணியில கட்சிகள் பேசுவது போல அதிமுக கூட்டணியில யாருன்னா பேசினாங்களான்னு கேட்கிறாங்க. பாஜக தரப்பில் பாஜக சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் யாரு? பியூஷ் கோயல் தான். ஆமா, மேலிட பொறுப்பு அவர் தானே. பெரிய அமித்ஷாட்ட போறீங்க நீங்க. அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க, மோடி எத்தனை முறை நீங்க எடப்பாடி என்ன பேரை சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. எத்தனை முறை கேட்டாரு, அது பதில் சொல்லலை. எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேட்குறது அவங்களுடைய சுப்ரீம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கான சுப்ரீம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுது, நீ சுப்ரீம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நான் ரெண்டு விஷயம் என்னென்னா, மரியாதைக்குரிய ஜவஹர் அலி என்ன சொன்னது போல் நான் இங்கே தான் கையெழுத்து போடுவாங்க, எம்ஜிஆர் மாளிகையில் தான் கையெழுத்து போடுவாங்கன்னா எத்தனை முறை அமித்ஷா அவங்க எம்ஜிஆர் மாளிகைக்கு போயிருக்கிறாரு? நீங்கள் பேச்சுவார்த்தையை ஓட்டலில் தான் நாங்கள் பேசுனீங்க. அப்போ இப்போவும் சொல்கிறேன், இந்த அவையில் இந்த விவாதத்தில் நான் சொல்கிறேன், கையெழுத்து போடுவதே, இறுதி கையெழுத்து போடுவதே எம்ஜிஆர் மாளிகையில் எங்காவது ஹோட்டலில் தான் போடுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், அது அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படிங்கிறதே ஹோட்டலில் தான் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எங்கே நீங்கள் ஒப்பந்தம் ஆணிச்சு, எங்கே எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். பாஜக தலைவர்கள் எப்படி காத்திருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ இன்னைக்கு மிக மோசமான ஒரு நிலையில் பாஜக அதிமுகவை கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு ஆலோசனை நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனாரு, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வர்றாரு. அப்படியான ஒரு நல்லிணக்கம் இருக்கத்தானே. அதாவதுங்க, நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது வேறங்க. அஃபீஷியலாக ஒரு கூட்டணி தலைவர், கூட்டணி கட்சி சார்பாக நீங்கள் எங்கே ஒப்பந்தம் போடணும், எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை. தமிழ்நாட்டில் பலமுறை ஆட்சி அமைச்ச கட்சி அதிமுக, மாநில உரிமை பேசிய கட்சி அதிமுக. அப்படியான கட்சி ராயப்பேட்டையில் இருக்கிற அந்த எம்ஜிஆர் மாளிகையில் தான் எல்லாரும் போய் நின்றுருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, அங்கே தான் போய் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படின்னு இல்லையே. எத்தனை முறை போயிருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். அமித்ஷா எம்ஜிஆர் மாளிகைக்கு போயிருக்கிறாரா? நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி வந்திருக்காரா? அறிவாலயத்துக்கு ராகுல் வந்திருக்காரா? இல்ல அதே நீங்க கேள்வி கேட்டா அதனால பதில் சொல்லுங்க. முடிச்சிட்டு ராகுல் அறிவாலயத்துக்கு போயிருக்காரா? நீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டினா நான் ஒண்ணுனா நம்ம சொல்ல முடியும். அப்ப இவங்க பேச்சுவார்த்தையே முழுக்க முழுக்க டெல்லிக்கு போறாங்க. சரி, இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில அவர்கள் டெல்லிக்கு போறதுதான் தாமதத்துக்கு காரணம் அப்படின்னா திமுக கூட்டணியில என்ன காரணம்? ஏன் இன்னும் ஒரு 6 கட்சிகள் கொஞ்சம் இடைவெளி விட்டு தாமதமாகுது அப்படின்னா, நான் கேட்ட மாதிரி தொகுதிகள் அல்லது தனிச்சின்னத்தில் போட்டி அப்படிங்கிறதுல இன்னும் அந்த தயக்கம் இல்ல. அதாவது திமுக கூட்டணியில 28 பார்ட்டிஸ் உள்ள இருக்கிறாங்க.
ஒன்றுனா அவங்க வந்து பேசுகிறாங்க, ஒன்று முக்கியமாக வந்து என்னென்ன எத்தனை தொகுதி என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாள் 2 நாள் தள்ளி தான் போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜனநாயகம், எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முதிர்ச்சி, எங்களுக்குள்ளே இருக்கிற பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பாக தான் நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் வந்து அந்த முதிர்ச்சியோட தான் எல்லாரையும் வழி நடத்துகிறாரு. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இல்லை. லேட் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான வந்து தொகுதிகள், அதுக்கான பங்கீடு எல்லாமே வந்து பேசி தான் வந்து போகிறோம். அதனால் வந்து இதனால ஒரு குழப்பம் வருது அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் நம்ம வந்து நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற குழப்பம் மாதிரியோ, அதிமுகக்குள்ளே இன்னமும் வந்து பேச்சுவார்த்தையை முடிக்காமல் அல்லது பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருக்கிற அந்த மாதிரியான நிலைமை இங்கே இல்லை. எல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கான இலக்கு அப்படிங்கிறது வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் அணி தோற்கடிக்கப்படணும், தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு காப்பாற்றப்பட வேண்டியது இருக்குது, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாண்பு வந்து பாதுகாக்க வேண்டியது இருக்குது, அவங்க கொண்டு வருகின்ற அந்த இந்துத்துவ அரசியலை வந்து நம்ம வேற இருக்க வேண்டியது இருக்குது, அவர்கள் கொண்டு வருகின்ற இந்தி திணிப்பை வந்து நம்ம முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு அந்த தமிழ் உணர்வோடு இங்கே வந்து எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த புரிதல் இருந்து தான் நம்ம வந்து இந்த கூட்டணியை நாங்கள் பார்க்குறமே ஒழிய வெறும் சீட்டு அதுக்கான காங்கிரஸ் கட்சி கடந்த முறையை விட கூடுதலா ஒரு 3 தொகுதிகள் வாங்கியிருந்தாலும் நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடம் குறைவா வாங்கினா அது தொண்டர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நாங்கள் வந்து விட்டு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு சூழல் இருக்கு. அது கடந்த தேர்தல்களில் இல்லாத ஒன்று இந்த தேர்தலில் இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். இல்லை, மரியாதைக்குரிய தோழர் வீரபாண்டியன் அவர்கள் பேசும்பொழுது கூட திமுக எங்களை வந்து மரியாதையோட வழி நடத்திருக்கு, எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலன்னு சொல்லி தான் அவர் பேட்டி தர்றாரு. 5 தொகுதி 6 கேட்டோம், 5 தான் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த வேலையில் செய்ய வேண்டியது இருக்குது. பாஜகவை எதிர்ப்பதில் நாங்கள் வந்து அதில் வந்து நாங்கள் வந்து தொண்டர்களுக்கு மனச்சோர்வுங்கிற சொல்கிறோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்சினா எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். கூட்டணியில் பேசுகிறோம், அது வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து கூடும் குறையும். ஆனால் அதை விட மிக ஆபத்தான பயங்கரவாத கும்பல் வந்து தமிழ்நாட்டை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா எங்களுக்கு வந்து இது முக்கியம் இல்லை, அதுதான் முக்கியங்கிற இடத்துக்கு நாங்கள் நகர்றோம். இப்போ நாங்கள் போன முறை 6 தொகுதி வாங்கும்போது எங்களுடைய தலைவர் சொன்னார், எங்களுக்கு இடங்கள் முக்கியம் இல்லை, எங்களுக்கு இலக்கு முக்கியம்னாரு. பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படி வட மாநிலங்களில் மிக மோசமாக செயல்பட்டு இருக்காங்க, இன்னைக்கு அது வந்து அதை கொண்டு வராங்க. திருப்பரங்குன்றம் அதுக்கு ஒரு முன்னுதாரணம்ங்க. அதுதான் நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாட்டை வந்து அவங்க மாற்றி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாற்றத்தை வந்து பரப்புரை நம்ம இப்ப வியூகம் பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்னது போல எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அதே விருப்பம் அல்லது அதே தேவைதான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கு. நீங்க போய் தொகுதி பங்கீட்டு குழுவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, ஆனா முதலமைச்சரையும் சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் அந்த தேவையும் நிர்பந்தமும் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அது செய்யப்படுது. தமிழ்நாட்டில் நீங்க எல்லாரும், நான் பாமக இருக்கிற தோழர் கணேஷ்குமார் கூட அதை ஒத்துக்குருவாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே திமுகவில் இருக்கிற தோழர்களும் சரி, எதிரணியில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வாரியராக வந்து இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு போராளிகளாக வந்து நிற்கிற ஒரு இயக்கம்ங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வந்து அதுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்குறோம். அதிமுக சட்டப்பேரவைக்கு போகிறவங்க வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அவங்க அத்தனை பேர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்துத்துவத்துக்கு எதிரான போராளிகள் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து வெறுமனே தேர்தல் பேரத்துக்காக இல்லை சட்டமன்ற உறுப்பினருக்கான இது இல்லை, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு படையணியா போறாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சொல்றோம். செய்தியாளர் சந்திப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல் சுற்று